ஒட்டுரகத்தை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லுங்களேன். ஒட்டுரகம் வந்து மரம் அதிகம் டேமேஜ் ஆகுது, வண்டு தொல்லை அதிகம். அது ஈஸியா வந்து நோயை வந்து பாதிக்கும். அது இல்லாம நேத்தம் கொடுக்கணும், இளநீ தான் கொடுக்குறீங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு இளநீ எவ்வளவு எடுக்கலாம்? 15 ரூபா வரைக்கும். டைம்ல வந்து இந்த இடைவெளியில வந்து வேற எதுவும் ஊடு பயிருந்து வச்சீங்களா? சுனாமி போட்டிருந்தேன், காய்கறி மாசல் போட்டிருந்தேன். ஓ, சுனாமி போட்டிருக்கீங்க. அது அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தென்னை சாகுபடியை பற்றி தான் பார்க்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த விவசாயி 100 தென்னை மரங்களுக்கு மேலே, குறிப்பாக நாட்டு தென்னை மரங்களை வந்து நடவு செஞ்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணி பராமரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த 100 மரங்கள்ல இருந்து இவர் எந்த மாதிரியான உரங்களை கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க, இதுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இது நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, குறிப்பாக வந்து இந்த தென்னை மரங்களை தாக்கக்கூடிய வண்டுகளை வந்து எப்படி இவர் கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த விவசாயிகிட்ட நேரடியாக கேட்க வந்திருக்கிறோம். அவருடைய அனுபவங்கள் வந்து கண்டிப்பா நம்ம வீடியோ பார்க்குற இந்த வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த இவர் சொல்ற தகவல்கள் வந்து ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதும் உங்களுடைய சைஸ்க்கு உட்பட்டது நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. ஆனா இப்ப இந்த தென்னை மரம் வந்து நீங்க சாகுபடி செஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப நீங்க வச்சிருக்க 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. இது என்ன ரகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுங்களேன். இது நாடு. இது நாடுனா எத்தனை வருஷம் இது வந்து தாக்கு பிடிக்கும்? இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லாவே காய்ச்சிட்டு இருக்கும். எத்தனை வருஷங்கிறது இல்ல, நாடுக்கு வந்து எத்தனை வருஷங்கிறது இல்ல. சரி. ஹைபிரிட்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான், நாடு வந்து இத்தனை வருஷம் தாங்கிறது இல்ல. சரி. இப்போ நீங்க வந்து இந்த தென்னை மரம் வந்து நடவு செஞ்சிருக்கீங்களா? இந்த கண்ணுகள்லாம் வந்து எங்க நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க எடுத்துறது? தேவர்குளத்துல எடுத்திருக்கீங்க. இது விவசாயிட்ட இருந்து வாங்கினீங்களா இல்ல ஃபார்ம்ல இருந்து? விவசாயிட்ட இருந்தே வாங்கிருக்கீங்க. சூப்பர். இப்போ நம்ம வந்து இந்த மரங்களை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தை எதுவும் தயார் செஞ்சிருக்கீங்களா? அது எந்த முறையில வந்து தயார் செஞ்சீங்க? 3 குழி எடுத்தேன். ஓ சரி. குழி எடுத்து தான் ஒரு வாரம் போட்டு கண் வச்சு விட்டேன். எவ்வளவு இடைவெளியில போட்டிருக்கீங்க? நான் இப்போ 20 அடிக்கு 1. ஓ சரி, 20 அடிக்கு 1 போட்டிருக்கீங்க. 20 அடிக்கு ஒரு இதுல 3 குழி எடுத்துருக்கீங்க. ஜேசிபி வச்சு. சரி. இப்போ அதை எடுத்து குழி எடுத்து ஒரு வாரம் கழிச்சு வேற அந்த குழிக்குள்ள எதுவும் உரம் வச்சீங்களா? இல்ல, உரம் வைக்கல, எதுவுமே இல்ல. அப்படியே நீங்க கண்ணை கொண்டு வந்து வச்சு. கண்ணு எவ்வளவுக்கு நீங்க வாங்கினீங்க? கண்ணு வந்து 100 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு உயரம் இருக்கும்? ஒரு தோராயமா ஒரு 3 இலை தான் இருக்கும். 3 இலைன்னா ஒரு 1.5 அடி உயரம் தான் இருக்கும். 1.5 அடி உயரத்துல வச்சிருக்கீங்க. சரி. எதனால நீங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து அந்த இல்ல, அந்த சின்ன கண்ணுல வைக்கிறது வந்து டக்குன்னு வளர்ந்துரும். ரொம்ப வளர்ந்த கண்ணு வச்சோம்னா மட்டையெல்லாம் சாஞ்சு கீழே அது கொடுத்து வர்றது கஷ்டம். ஓ, அதனால இதுன்னா எந்த டேமேஜும் வராது. டேமேஜ் எடுக்கிறீங்க. சரி. இப்போ நீங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க சொட்டு நீர் முறையில தான் வந்து பயன்படுத்திட்டு வரேன். எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுட்டு இருந்தீங்க ஆரம்பத்துல? ஒரு வாரத்துக்கு ஒருக்கா. வாரத்துக்கு ஒருக்கா விட்டாலே போதும். நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச கண்ணுக்குமே வாரத்துக்கு ஒட்டையும் விட்டா போதும். தண்ணி வந்து நல்லா பெருக்கணும். ஒருக்கா விடலாம், அதுக்கு 3 நாளைக்கு வேணாலும் விடலாம். தண்ணி வந்து தென்னைக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் ஏத்துக்கிடும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து இதுக்கு உரம் எதுவும் பயன்படுத்தினீங்களா? என்ன மாதிரியான உரம்? 1 வருஷம் கழிச்சு ஆட்டு சாணி நம்ம வீட்லயே இருக்குது. உரம் ஆடு கிடக்குறதுனால அதுல உள்ள சாணம் கொண்டு வந்து போட்டுருவேன். ஓ, சாணங்கள் மட்டும் தான் வச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து மொத்தமா கொண்டு வந்து கொட்டி வச்சுட்டு அதுல இருந்து மழைக்காலம் டயத்துல வந்து ஒவ்வொரு வாளி 20 லிட்டர் வாளிக்கு ஒவ்வொரு மரத்துக்கும். சரி. அதாவது நம்ம வெயில் காலம் வந்து உரங்களை வந்து வைக்க மாட்டேன். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு சாணங்களை செம்மறி ஆட்டு சாணங்களை வந்து ஹீட் ஓவரா இருக்கும், மரங்களை வந்து பாதிக்கும். அதனால நீங்க மழைக்காலங்கள்ல மட்டும் வைக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வைக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு டைம் குப்பை மட்டும். அதுக்கப்புறம் வேற என்ன இது வைப்பீங்க? வேற ஒன்றும் இந்த ரசாயன உரம் ஒவ்வொரு மூடை. என்ன உரம்? பொட்டாசு, டிஏபி. இது மொத்தத்துல ஒரு மரத்துக்கு ஒரு 1.5 கிலோ. ஓ, அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா வைப்பீங்க? அது வருஷத்துல ஒரு தடவை. அதுவும் வருஷத்துல ஒரு தடவை. இந்த குப்பை ஒட்டை இடையில போடலாம். தண்ணி வந்து செளிம்பா பாயும் போது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாளும் போடலாம். 3 மாதத்துக்கு ஒருக்கா வேணாலும் போடலாம். இது எதுக்காக போடுவீங்க? போடுறது மரம் வளர்ச்சிக்கு. வளர்ச்சி, மரம் வந்து நல்லா கருப்பு கொடுக்கும். சரி, அதனால பச்சை ரகம் நல்லா இதா இருக்கும். இப்போ வந்து இந்த கண்ணுகள் நம்ம வீடியோல பார்க்கும்போதே பாருங்க, 4 வருஷ கண்ணுன்னு சொல்றீங்க. ஆனா மரங்கள் வந்து சின்னதா தான் இருக்கு. இதே இப்போ ஒட்டு ரகமா இருந்துச்சுன்னா இது இன்னும் வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அப்படித்தானே? இல்ல, அதுவும் ஒரே சேமா தான் இருக்கும். ஒரே சேமா தான் இருக்கும். இல்ல, காய்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இது ஒட்டுரகத்துல பிடிக்கிற அளவுக்கு கொத்தா காய்ச்சிருக்கேன். இது எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளவு காய் காய்ச்சி? நான் வந்து தண்ணி வந்து
இருக்க தண்ணியை தென்னைக்கு போக தான் பாக்கி காய்கறி மாசலுக்கு கொண்டு போவீங்க. தென்னைக்கு வந்து தேவையான தண்ணியை கொடுத்துட்டு தான் மிச்சம் தண்ணி இருந்தா மட்டும்தான் காய்கறி மாசுல வைப்பேன். இல்லைன்னா காய்கறி மாசுல நிறுத்திக்கிடுவேன். ஒருவேளை வச்சிருந்தாலுமே தண்ணி வந்து அங்க ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுக்கு மட்டும் தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப எவ்வளவு கண்ணுகள் நீங்க வச்சிருக்கீங்க? 100 கண்ணு இருக்குது. 100 கண்ணு வச்சிருக்கீங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னை மரங்கள்ல வந்து வண்டு தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். அந்த வண்டு தாக்குதலை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? நான் வந்து மோனோகோட்டை பாக்ஸ் மருந்து அடிப்பேன். ஸ்ப்ரேயர்ல மேல குருத்துல இருந்து கீழே தூர் வரைக்கும் நினைச்சு விட்டுருவேன் மரத்தை. மோனோகோட்டை பாக்ஸ் மருந்து. அது எவ்வளவு விலைக்கு வாங்குறீங்க? அது 400 ரூபா, 1/2 லிட்டர் 400 ரூபா. எவ்வளவு மரத்துக்கு அடிக்கலாம்? 1/2 லிட்டர் இந்த 100 மரத்துக்கு அடிக்கலாம். 100 மரத்துக்கு அடிச்சிடலாம். எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா அந்த மருந்து அடிக்கிறீங்க? மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கணும். மாசத்துக்கு ஒரு அடிச்சா நல்லது. இது வரைக்கும் உங்களுக்கு வண்டு தாக்குதல்ல எதுவும் இருந்து 2-3 மரம் போயிருக்கு. போனதுக்கு அப்புறம் தான் இதை ஃபாலோ பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா சுருட்டத்தூள் பீடாங்குருனே போட்டேன். சரி. ஆனா இந்த வண்டுக்கு வந்து அது கேட்கல. குருணை மருந்தும் சுருட்டத்தூளும் வந்து கேட்கல. இந்த மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் கேக்குது. சரி. இப்போ வந்து 4 வருஷ கண்ணு வந்து வச்சிருக்கீங்க. இந்த மரங்கள்ல இருந்து நீங்க இளநியா வந்து கொடுக்குறீங்களா இல்லைன்னா தேங்காயா போட்டு கொடுக்குறீங்களா? நீ இளநியா தான் கொடுக்கணும். இளநியா தான் கொடுக்குறீங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு இளநி எவ்வளவு எடுக்காங்க? 15 ரூபா வரைக்கும் எடுக்காங்க. 15 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இதுல இருந்து லாபம் எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. லாபம் இது வரைக்கும் வெட்டு வைக்கல. வெட்டு வைக்கும் போது தான் தெரியும். சரி. இது வரைக்கும் நீங்க வெட்டு கொடுக்கல. இனிமே தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒட்டு ரகம் வைக்கிறாங்கல்ல, ஒட்டு ரகத்தை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லுங்களேன். ஒட்டு ரகம் வந்து மரம் அதிகம் டேமேஜ் ஆகுது. வண்டு தொல்லை அதிகம். அது ஈஸியா வந்து நோயை வந்து பாதிக்கும். அது இல்லாம இந்த வெள்ளை பூச்சும் அதிகமா அந்த இலைய உறிஞ்சி எடுத்துரும். தோவையை உறிஞ்சினோன்னா அந்த மட்டை பழுத்து கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். நாடுக்கு பழுத்து தொங்குறதுக்கு காரணம் வந்து நீங்க சொல்ற இந்த வெள்ளைப்பூச்சி. சரி. அதே இந்த நாடுல வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. நல்லா தாங்கும். இன்னொன்னு இது காலங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் இருக்கும். இது எவ்வளவு வருஷம் வந்து இது தாங்குறது? இது வருஷங்கிறது கணக்கு இல்ல. எவ்வளவு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். தண்ணியும் உரமும் கொடுத்தோம்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல. நீங்க வந்து நிறைய பேர் ஒட்டு ரகங்களை தேடி போகும்போது நீங்க நாடுதான் வைக்கணும்னு சொல்லி இந்த தென்னையை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய விஷயம். 4 வருஷம் பொறுமையா இருந்திருக்கீங்க. இந்த மரம் வச்ச டைம்ல வந்து இந்த இடைவெளியில வந்து வேற எதுவும் ஊடு பயிர் வச்சீங்களா? சுனாமி போட்டிருந்தேன். சுனாமி போட்டிருக்கீங்க. அதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்குள்ள செலவு வந்து அதுல எடுத்துக்கலாம். சரி. அப்போ நம்ம வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ஊடு பயிர் போடுறது? ஊடு பயிர் 2 இப்பவும் போடலாம். இந்த வெள்ளை பூச்சி தாக்கம் இன்னி போட்டா வெள்ளை பூச்சி தாக்கம். அதனால நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. சரி. வேற ஏதாவது உங்களுக்கு எதுவும் தகவல் எதுவும் சொல்லதுக்கு ஏதாவது இருக்குதா இந்த தென்னை மரங்களை பத்தி? இல்ல, வேற தென்னை மரத்துக்கு சொல்றது எல்லாமே நீட்டா சொல்லிட்டீங்க. சரி. பரவாயில்ல. இவ்வளவு நேரம் வந்து நமக்கு தென்னை மரங்கள்ல வந்து இந்த நோய் தாக்குதலுக்கும் இந்த மரங்கள் வந்து எப்படி நீங்க வளர்த்துக்கிட்டு வாரீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் சார்பாக நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்.